ஏங்க ஏங்க மீனாட்சி, என்னம்மா இதெல்லாம்? பொங்கலுக்கு எதுவும் கடை ஆரம்பிக்க போறியா? ஏங்க உங்களுக்கு இவ்வளவு வயசானாலும் அந்த குறும்பு போக மாட்டேங்குது பாத்தீங்களா? ஏங்க நான் கடை போட்டு என்னங்க பண்ண போறேன்? இது அவ்வளவு பொங்கல் சீரு. அம்மா யாருக்குன்னு கேளுங்களா? யாருக்குன்னு நீ சொன்னா எனக்கு தெரியணும். இப்ப புதுசா கல்யாணம் முடிஞ்சது அள்ளியும் முத்துப்பாண்டியன் தான். அவியலுக்கு அதான் இருக்கும். சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க. ஏங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற ஏதாவது வாங்கணுமான்னு வந்து பாருங்களா? பாத்திரத்தை பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது மீனாட்சி. அதை நீ பாத்துக்க. சரிங்க, மத்தது எதுவும் வாங்கணுமான்னு பாருங்க. வாழைத்தாரு, கரும்பு, கிழங்கு எல்லாம் வாங்கியிருக்கா. பச்சரிசி, அப்புறம் சர்க்கரை, மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வாங்கலையா? ஏங்க பொங்கல் விடுறதுக்கு அதான முக்கியமான பொருள். அதை எப்படி வாங்காம வருவேன்? அதை கட்டவே இருக்கு பத்தியெல்லாம் அதுல தான் இருக்கு. சரி எல்லாத்தையும் எடுத்து எதுக்கு வெளியே போடணுமே அதுல தான் வச்சிருக்கேன். சரி சரி, பொங்க பூ பறிச்சுட்டு வரலையா? அது இந்த போற வழியில இருக்கோங்க, பறிச்சுக்கிடலாம். வேற ஏதாவது விட்டு போயிருக்கான்னு பாருங்க. வாழையில இங்க ஒன்னோடா பாப்பியலா மொத்தமா தான் பார்த்து சொல்லுங்களா? என்னது, எல்லாமே இருந்த மாதிரி தான் இருக்கு. மஞ்சள் கொலை, மீனாட்சி, பொங்க பூ, வாழையில, மஞ்சள் கொலை. அதானே பார்த்தேன். என்னடா ஒரு பெரிய பொருள் குறையுதுன்னு பார்த்தேன். மஞ்சள் குலை வாங்காம வந்திருக்கேனா? சரி நாங்க சீர் கொண்டு போற வழியில வாங்கிடுதோம். அப்புறம் மீனாட்சி, ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்க, பீரோ வாங்கலையா? ஏங்க அதை எங்க கேக்கீங்க? பீரை வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம் தான் நினைச்சேன். அப்புறம் இதை பார்த்தேன், பீரை ஒன்றும் எனக்கு பிடிக்கல கலரு. ஏன் மீனாட்சி, உன் வீட்லயே வைக்க போறா? பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போறா? பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் நம்ம மனசு நிறைஞ்சு வாங்கணுங்க. எனக்கு அது பிடிக்கல, அதனால வாங்கல பார்த்துடுங்க. வாஷிங் மிஷின் அடுத்த வாரம் நல்ல கம்பெனி ஒன்று இறக்குறானாமா. ஆமாம், துணியை மட்டும் போட்டால் போதுமா, தண்ணி ஊற்றி பவுடர்லாம் போட்டு அதுவே துவைச்சி காய வச்சு தந்துருமா. அதனால அடுத்த வாரம் வாங்கிடலான்னு வந்துட்டேன். அப்படியா? சரி சரி. ஆமாங்க. அப்புறம் இந்த இவ்வளோலாம் வர சொல்லியிருக்கேன். நாங்கள் இந்த சீரெல்லாம் தலையில் வச்சே கொண்டு போயிருந்தோம். ஏன் மீனாட்சி, வண்டியில கொண்டு இறக்கிருக்கலாம்ல, நல்ல பெருமையா இருந்திருக்கும்ல. ஏங்க நமக்கு பெருமையாக முக்கியம், நம்ம பிள்ளை சந்தோஷம் தான் முக்கியம். வண்டியில போட ஒருத்தர் தான் போக முடியும். இதே நாங்க எல்லாரும் நடந்து கொண்டு போனோம்னா எல்லாரும் போவோம்ல. அதுவும் சரிதான். சரி, அப்ப பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இங்க இருக்க பக்கத்து தெருவுக்கு போறதுக்கு எதுக்கு பார்த்து பத்திரமா போனோம்? நாங்க போய்கிடுதோம். நீங்க மற்றது ஏற்பாடு பண்ணுங்க. சரி சரி, பரவாயில்லையே, நல்ல ஒத்த ஆளா இருந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கா, பாராட்டணும். சொன்ன மாதிரி கற்பூரம், மஞ்சள், குங்குமம், திருநீர், பெற வேண்டியது, பச்சரிசி, சர்க்கரை, வேற என்ன வேணும் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எடுத்து புது துணி வீட்டுக்குள்ள இருக்கு, அதை முதல்ல எடுத்துட்டு வருவோம். அடேங்கப்பா, ஆச்சி என்ன இவ்வளவு பொருள் கொண்டு வந்து இறக்கிருக்காவோ? எல்லாம் நமக்கா? ஏக்க நீங்க வர சும்மா இருங்க. நமக்கு எதுக்கு? ஏதோ பொங்கல் சீர் மாதிரிலாம் இருக்கு, யாருக்குன்னு தெரியலையே. ஏட்டி என்ன இப்படி கட்டுவிட்டா? எல்லாம் எனக்கு தான். என்னக்கா சொல்றிய? உங்களுக்கா? ஆமாட்டி, எனக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 15 வருஷமா ஆகுது. 3 வருஷம் தான் ஆகுது. அதான் ஆச்சி எனக்கு பொங்கல் பரிசு கொடுக்கலான்ட்டு இந்த சீரை வாங்கிட்டு வந்திருப்பாவ. ஆட்டி இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. என்ன இது, அவ குரலு கேட்க என்ன ஆளை காணோம்? மேல பாருடி, நான் மேல இருக்கேன். ஏட்டி சிலுவண்டு அங்க என்னட்டி பண்ணுத? ஏட்டி மேல இருந்து பார்த்தா என்னென்ன பொருள் இருக்குன்னு அடிச்சாச்சலா தெரியுது. விலை முத கொண்டு தெரியுது, நான் பாத்துக்கிடுதல, அதான் மேல வந்தேன். என்னது மேல இருந்து பார்த்தா விலை முத கொண்டு தெரியுமா? ஆமா ஆட்டி, நீங்க விட மேல வந்து பாருங்க. ஆத்தாடி ஆத்தா, வேண்டாடி அம்மா. ஏதாவது மனசுல வச்சுக்கிட்டு தள்ளி விட்டுட்டானா நான் என்ன பண்றது? பொங்கல் அதுவுமா கீழே விழுந்து காலை உடஞ்சு கிடக்கணுமா? பரவாயில்லையே, ஆட்டிக்கு பையன் இருக்கு. பாட்டி லூசு பிள்ளை. ஏட்டி மல்லிகுட்டி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, பேடுன்னு எல்லாம் இருக்குட்டி. ஐயோ யாருக்குன்னு தெரியலையே. இக்கா நான் நினைக்கேன் அள்ளிக்கு நினைக்கா. அவளுக்கு தானக்கா இப்ப புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவளுக்கு தாக்க தலை பொங்கல், அவளுக்கு தாக்க இந்த சீரு. ஐயோ கடவுளே, இப்படி தெரிஞ்சா நானும் கல்யாணம் பண்ணிருப்பேனே. என்ன சொல்லுதிய? ஏட்டி மறுபடியும் என் புருஷனையே கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொன்னேன். ஏட்டி விழா வந்துட்டியலா? அது வந்து இந்த புது துணி உள்ள இருந்து அது எடுக்க போயிருந்தேன். ஐயோ ஆச்சி, அதான் ஆல்ரெடி எல்லாருக்கும் புது துணி வாங்கி கொடுத்துட்டீல, இப்ப மறுபடியும் எதுக்கு எடுத்துட்டு வந்தியே? ஏட்டி இழிச்சவள, உனக்கு இல்லட்டி புது பொண்ணுக்கும் புது மாப்பிள்ளைக்கும். ஆச்சி இந்த பொருள்லாம் வாங்கி போட்டிருக்கீல எங்களுக்கா? எங்களுக்கு தான் வீட்டுல நிறைய இருக்கு, எங்களுக்கு இருக்கு. ஏட்டி விவரம் கட்டவள, இது பொங்கல் சீரு. அதான் ஆச்சி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3-4 வருஷம் ஆகுது, எனக்கு எதுக்கு சீரு? ஏட்டி இந்த சீரெல்லாம் உனக்கு இல்லட்டி அள்ளிக்கு. நான் தான் சொன்னேன்லக்கா அள்ளிக்கா தான் இருக்கணும். அள்ளிக்கா? சரி சரி, அதுவும் என் தங்கச்சி மாதிரி தான், அதுகிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிடுதேன். ஏட்டி என்னமோ பண்ணுங்க, நான் கொடுக்க வேண்டிய கடமைக்கு கொடுப்பேன். யாரு கேட்டுட்டு வாங்கினாலும் சரி, கேட்காம எடுத்துட்டு போனாலும் சரி. ஆமா ஆச்சி, எங்களெல்லாம் எதுக்கு வர சொன்னீங்க? அதுவா ஏட்டி, இந்த சீரெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம். அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போனா நல்லா இருக்கும்ல, நான் ஒத்தையில போனா நல்லா இருக்காது, அதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். சரி சரி, அது எங்க கடமை தான், நாங்க வாரோம். அது வேன் பிடிச்சிருக்கீங்களா பஸ் பிடிச்சிருக்கீங்களா?
எனது வேணா பஸ்ஸா? ஏட்டி இங்க இருக்க பக்கத்து தெருவுக்கு எதுக்கு வேணும் பஸ்? நடந்துதான் போறோம். நம்ம மண்டையில வச்சுதான் செமந்துட்டு போறோம். அதானே பார்த்தேன். வேணும் பஸ்ஸுனா எதுக்கு எங்களை கூப்பிடுதியே? நீங்களே போய் ஒத்தையில வாங்கிட்டு வந்திருக்கிய, நீங்களே ஒத்தையில போய் கொடுத்துட்டு வந்துருவிய. ஏட்டி இழிச்சவள, ஏட்டி என்னைய பத்தி என்ன கேள்வி கேட்டுவிட்ட? ஸ்மெயிலியக்கா ஆச்சி அது ஒண்ணும் இல்லை. நீங்க ஒத்தையில தானே போய் வாங்கிட்டு வந்திய, அதை ஒத்தையில கொடுத்துருவீங்களோன்னு பார்த்தேன். அதுவும் இல்லட்டி, நீங்களும் ஆளாளுக்கு பொங்கலுக்கு வேலையா இருப்பிய, வீட்டை கழுவணும், துடைக்கணும், பெயிண்ட் அடிக்கணும்னு இருப்பிய. அதனால ஆச்சி ஒத்தையில போய் வாங்கிட்டு வந்தேன். மற்றபடி எந்த இதுவும் இல்லட்டி. இப்ப கூட நான் ஒத்தையில கொண்டு கொடுக்கல, அது முறை இருக்காது. அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன் முறையோட போலான்னு. சரி சரி ஆச்சி, நான் ஒன்றும் நினைக்கல, சும்மா தான் கேட்டேன். கேட்டதெல்லாம் கேட்டுவிட்டு ஒன்றும் நினைக்கலன்னு சொல்ற பத்தியா? ஆச்சிக்கு கஷ்டமா இருக்குடி. ஐயா ஆச்சி, ஏதோ விளையாட்டுத்தனமா கேட்டேன், ஏதோ நினைச்சுக்கிடாதியே. ஆமா ஆச்சி, ஸ்மெயிலியக்கு எப்பயும் விளையாட்டுத்தனமா தான் பேசுவாவோ, அதே மாதிரிதான் கேட்டுட்டாவோ. நீங்க எதுவும் நினைக்காதீங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இந்த ஃப்ரிட்ஜு கிரைண்டர்லாம் எப்படி தூக்குறது? மனுஷ பையிலால தூக்க முடியுமா அதை? ஏட்டி அதுக்கு தான் வேலை செய்யற ஆட்களை 2 பேரும் வர சொல்லியிருக்கேன். ஆம்பளை ஆட்களை தூக்கிட்டு வரட்டும், மற்ற சீரெல்லாம் நம்ம தூக்கிட்டு போட்டி. சரி ரைட்டு, எனக்கு அந்த வாழை தர தந்துருங்க. அட எம்மாடி அம்மா, நான் பெத்த குரங்கு மேல கிடக்கு என்ன? இவ்வளவு நேரம் மேல இருந்து நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். சீரை செமந்துட்டு போறதுக்கு நானும் வரேன் ஆச்சி. வா வா, என்ன ராசாத்தியும் ரங்காவையும் கூப்பிடணும். ஏட்டி வரது சத்தம் காட்டிட்டு வந்தியலா? ஆமாச்சி, அதை நீங்க வரச்சிலவிய பார்த்தாவலாமே, வாரேன்னு தான் சொன்னாவோ. சரி சரி வரட்டு வரட்டு. அடடே சீதா லட்சுமி, இவளை நீக்கு வரண்டை இழுக்கலாம், தனியா மாட்டிருக்கா வந்து. வாடா என் பப்பர கடை மண்டையா. ஏ சீதா லட்சுமி ஏக்க, என்ன காசிகனி ஏக்க, பொங்கல் அதுவும் இப்படி நடந்து போயிட்டு இருக்கலையா? பொங்கலா இருந்தானே, தீபாவளியா இருந்தானே, நான் எப்பயும் நடந்து தானே போவேன். ஏக்க அப்படி கேட்கல, பொங்கல்ல வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல, தலை பொங்கல் வேற. யாருக்குமா? என் மருமவளையே சொல்லுறா. ஆமாக்கா, வேற அங்க யாரு இருக்கா? உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ தலை பொங்கல் தானே? ஆமா ஆமா. அப்புறம் என்ன, பொங்கல் சீரு வீடு நிறைய வந்து இறங்கியிருக்கோம். பொங்கல் சீரா? என்னக்கா இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிய? தலை பொங்கலுக்கு பொங்கல் சீர் வரும்ல பொண்ணு வீட்டுல இருந்து, எவ்வளவு வந்துச்சு சொல்லுங்க. என்ன காசிகனி, எல்லாம் தெரிஞ்ச தெரியாத மாதிரி நடிக்கியா? பொண்ணுக்குதான் யாரும் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன சீரு? என்னக்கா நீங்க தாக்க நடிக்கிய? அன்னைக்கு தானே பொண்ணோட தாய் மாமா வந்து பாத்துட்டு போனாரு, இதை சொத்துல எழுதி வைக்கணும்னு சொல்றாரு. என்ன ஏக்கா அவரு என்னக்கா செய்யாமையாக்கா போயிருப்பாரு, நல்லா செஞ்சிருப்பாரு. ஏக்கா அப்படி வெளியே சொல்லி மறைக்கிறியோ? நான் மறைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? தாய் மாமாவும் வரல, ஒன்றும் வரல, சீரும் வரல. ஏக்கா சும்மா சொல்லுங்கக்கா, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். சொல்றதுக்கு என்னமா இருக்கு? சீர் வரல அவ்வளவுதான். நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி அவளுக்கு தலை பொங்கலும் விடலான்ட்டு இருக்கோம். நேற்று கூட போய் ஜவுளி எடுத்துட்டு வந்தோம். பரவாயில்லையாக்கா, எல்லாம் பொண்ணு வீட்டு சைடு செய்யணும். ஆனா நீங்க எதுவுமே பாரபட்ச பார்க்காம நீங்க செய்தீங்களே, அந்த மனசுக்கே உங்களை பாராட்டணுமே. உன் பாராட்டெல்லாம் நீயே வச்சுக்க, நேரம் ஆகுது நான் வாரேன். இன்னாத விஷயத்த கடக்கலான்னா பிடி கொடுக்குதா பாரு கிழவி. சரி, இவா வீட்டுல மட்டுமா தலை பொங்கல்? இந்த ஊருக்குள்ள எத்தனையோ தலை பொங்கல் இருக்கு. யார் வீட்டுல என்ன நடக்குன்னு போய் பாப்போம். காசிகனியக்க, காசிகனியக்க, என்னட்டி பஞ்சு சொல்லு, ஏதாவது உதவி வேணுமா? ஏக்க நேத்து பொழுதடையே என் மாடு திறந்து விட்டேக்க, மாட்டை காணக்கா எங்கேயாவது பாத்தியலா? அட கடவுளே, 20 லிட்டர் பால் கறக்குமே. ஐயோ, சாணி வர வித்து பொழப்பு ஓட்டிட்டு இருந்தியே. ஏட்டி மாட்டை எங்கன்னு தொலைச்ச? நான் எங்கக்கா தொலைச்சேன்? பொழுதடைய கயிறு அத்துட்டு ஓடிட்டுக்க, எங்க தடியும் கடைக்கல ஏபத்துடுங்க. அட கடவுளே, ஏட்டி எந்த பக்கம் ஏதாவது வந்துன்னா நான் சொல்லுதம்னேட்டி, நானும் தேடுவேன். சரிக்க, ஏதாவது புண்ணியத்துல என் வயிற்ற கழுவிட்டு இருந்தேன். ஏன்டி ஊர்ல தான் 4 நாளைக்கு ஒருக்கா உப்பு தண்ணியே நல்ல தண்ணி விடுதானுல தரவியா? அது புண்ணியத்துல கை வயிற்ற கழுவுற? ஏக்க நான் என் வயிற்று பழப்ப சொன்னேக்க. ஓ அப்படி சொன்னியா? சரி சரி. ஏட்டி இந்த பக்கம் வந்தனா நான் சொல்லி அனுப்புதப்போ. இக்க மாடு தெரியும்லக்க, வயிற்றுல செவலை போட்டிருக்கோம், கழுத்துல கயிறு போட்டிருக்கோம். ஆமா, வயிற்றுல செவலை போட்டிருக்கோம், கழுத்துல கயிறு போட்டிருக்கோம், கயிற்றுல மணி போட்டிருக்கோம். போட்டி இவளை இந்த ஊருக்குள்ளே ஒருத்திட்ட மட்டும் மாடு உண்டு, வந்தனா பிடிச்சு வைக்கப்போ. சரிக்க, எப்படியாவது பொங்கலுக்குள்ள பிடிச்சி தாங்கக்க. மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு பொங்கல் வைக்கலான் இருந்தேன், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு போயிட்டு ஓடுகாளி. சரி சரி, வந்துனா பிடிச்சு வைக்க, புலம்பாப்பா போட்டி. சரிக்க. அட்ரா சக்க, பொங்கல் அதுவுமா இனிப்பு இனிப்பா செய்தி வருது. மாட்டக்காலமா நல்லா தொலைஞ்சு போட்டு வயிற்றைய கழுவிட்டு இருந்த வயிற்ற இனி எதை வச்சு வயிற்ற கழுவுதான் நான் பார்க்குதே. இப்போதைக்கு மாடு கிடைக்க கூடாது. ஆமா, அது நான் கடவுள்கிட்ட விளையாடிக்கிட்டேன்.